வெயிலோட அருமை வந்து எங்கே தெரியும், நிழல் ஒரே ஒரு ஒத்த மரத்துக்கு போய் நிற்கும், நாடி ஓடி அங்கே நிற்கும் போது தான் அந்த மரத்தோட நிழல் உங்களுக்கு பெருமை தெரியும். வெயில் சுற்றி அடிக்கும்போது ஒதுங்க நிழல் இல்லை அப்படின்றப்போ ஒரு மரம் இருந்ததுன்னா ஓடி நிற்கிற பெருமை தெரியும். சீமான் கதறிக்கிட்டு இருந்தார் உங்களுக்காக 2 நாள் அந்த இடத்துல வந்து. ஆமாம், சரியா இல்லை. உங்களுக்கு 2 நாள் இருந்தார். எந்த கட்சி தலைவரும் வந்தவங்க எல்லாம் உனக்கு துரோகம் நள்ளிரவில் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு போயிட்டு அன்றைக்கி திமுகவுக்கு சாதகமாக போனவர் இன்றைக்கி டிவிக்கு கூட கூட்டணி யாருன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து சினிமாத்தனமாக வசனம் பேசிக்கிட்டு வந்தோடனே அவர் செய்திருவாங்க போய் நம்பி உழவும் போட்டிங்கல்ல. இவர் தான் இவர் வந்துட்டாருன்னு எல்லாம் முடிஞ்சிடும். இவர் உடனே அடித்து எல்லாத்தையும் கேட்டார். ஒன்றும் இல்லை, பனையூருக்கு உங்களை நேரில் அழிச்சு தான் ஆதரவு கொடுத்தாரு. களத்துக்கு வரல. பனையூருக்கு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த புரோக்கர் வேலை செய்த ஆள் யார்? 2 நாள் வந்து உங்களோட நின்று போராடுறது மட்டும் இல்லாமல் வேண்டிய உணவு மட்டும் செய்துக்கிட்டு தீர்க்கமாக நின்று அவ்வளோ முரட்டுத்தனமாக உங்களுக்காக குரல் கொடுத்த அந்த சீமானை நீங்கள் எப்போ தூக்கி எரிஞ்சிங்களோ இதை விட மோசமான இன்னும் படுமோசமான அவமானங்களை நீங்கள் இப்போ அனுபவிக்க. நீங்களே இப்படி சொல்லலாமா? நம்ம மக்கள் இல்லை, நம்ம மக்கள் தான், வேற வழி. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நம் அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நாட்டுல நடக்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கு. சில முக்கியமான செய்திகளை எல்லாம் நீங்க பேசுறது இல்லைன்னு என் கமெண்ட்ல வந்து நம்முடைய உறவுகள் கேட்கறாங்க. குறிப்பா இன்றைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். நாமளும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் போய் அங்க இருக்கின்ற மாணவர்கள் மத்தியில அவங்களுடைய அரசியலை பேசுறாங்க. பள்ளிக்கூடத்துல அரசியல் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு. இவங்க அதையும் தாண்டி விஜயோட படத்தை கொண்டு போய் பெரும் பெரும் தலைவர்கள் படங்கள் இருக்கிற இடத்துல மாட்ட பாக்குறாங்க. இன்றைக்கு பாக்குறேன், விஜயோட சினிமா பாடல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி குழந்தைகளை பாட வைக்கிறாங்க. விஜயோட பாட்டுக்கு நடனம் ஆட வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்கள் எல்லோரும் பால் குடம் எடுத்துக்கிட்டு போறாங்க. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு, நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்நாடு அரசியல் களத்துல இல்லாம போன, அதாவது ஜெயலலிதா கருணாநிதியோட மறைவுக்கு பிறகு இல்லாம போன தனி மனித வழிபாடு அப்படிங்கிறது மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சா? நீங்க வந்து இப்படிப்பட்ட தனி மனித வழிபாடுகளை நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்துல இருந்து இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். முதல்ல ஒரு இது சொல்லிடுறேன். எல்லாவற்றுக்கும் வந்து ஏகலைவன் ராவணா ரியாக்ஷன் பண்ணல நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இதுக்கெல்லாம் பேசலன்னு கேட்குறாங்க. அதான் கேட்கலான்றாங்களா. அவங்க சொல்றது என்னன்னா, சமீப காலமா நான் நிறைய வீடியோ போடுறேன். இப்போ முத்துப்பாண்டி இதை போடுறேன்னா ஏதோ இப்போ எடுத்து போட்டேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது 3 தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்போல்லாம் தேர்தல் பற்றியே பேச்சு இல்லை. எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்தல் தேதி அறிவித்த உடனே இந்த நேரத்தில் இது போட்டால் சரியாக இருக்குமா இருக்காதான்னு ஒரு யோசனையிலே வச்சுருந்தேன். அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் முக்கியமாக இது முக்கியமான, எனக்கு தேர்தல் பிரச்சாரம் முக்கியமானதுன்னு அப்படி நிறுத்திட்டேன். அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் முடிஞ்சது. இப்போ இதுக்கு மேலேயும் போடாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி வந்து கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனையில் அது வெளிப்படையாக உங்ககிட்ட முதல்ல எனக்கு தெரியும். ஒரு தவறான ஒரு மாத்திரை வந்து எனக்கு கொடுத்ததால ஏகப்பட்ட சிக்கல், மயக்கம், நிறைய சோர்வை திருப்பி மயக்கம் இப்படியே இருந்ததால தொடர்ச்சியாக பண்ண முடியல உடனுக்குடனே. இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு அதை தெரிஞ்சு தான் ஏன் நீங்கள் இதை முன்கூட்டியே சொல்லணும்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய ஐயா அப்பயே மணியரசன் ஐயா அவர்களும் அப்பா அவர்களும் அம்மா அவர்களும் சேர்ந்தே வந்து பார்த்து பேசிட்டு நலம் விசாரிச்சுட்டு போனாங்க. இப்போ இன்னைக்கு வந்ததுலேருந்து எனக்கு 2 பேட்டி இருந்தது. அது இனிமே வரும். இந்த பிறந்த நாள் கூத்து விழான்றதை விட எனக்கு இன்னும் ஆழமான பிரச்சனை இருக்கு. நான் அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். அதனால அவங்களுக்கு வந்து என்ன அர்த்தத்துல அவங்க கேட்டாங்கன்னு தெரியல. பேசலன்ற குறைய இங்க பேசி தீர்த்துரும். சரிண்ணே, இப்ப சொல்லுங்க. இந்த தனி மனித வழிபாடு சொல்ல வர்றது என்னன்னா, தனி மனித வழிபாடுன்றது வந்து என்னன்னா, இப்போ அடிக்கடி நீங்க பாக்குறது எதிர்கட்சி ஆளுங்கட்சி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினதுல இருந்தே பார்க்கலாம். முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் திராவிட கட்சியினுடைய மீட்சி தான் டிவிக்கு அப்படின்னு ஆசிரியர் வீரமணிலேருந்து இன்றைக்கி உதயநிதி கூட எங்களுடைய எல்லா இதுக்கும் நீங்கள் தான் ஸ்டிக்கராக ஒட்டிகிட்டு இருக்கீங்க, எல்லா ஸ்கீம் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டுறதும் இவங்க அவங்களுக்கு இதுன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று மண்ணா ஒன்றா இருந்துட்டு வந்த மாதிரி அவங்க ஆமாம் அப்படி இருக்குது அவங்களுக்கு.
அதனால இந்த இந்த ஆட்சி மாற்றம் என்பதுன்னா திராவிடத்தினுடைய இன்னொரு நீட்சி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அவர்களே சொல்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியை தான் நாங்கள் தொடர்கிறோம், எங்களுக்கு பெரியார் தான் கொள்கை இதை நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் தான் சொல்ல வராங்க. சரி, அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீ மாத்தி யோசிக்கணும். மாத்தி யோசிக்கிறவனை வந்து நீ ஏத்துக்க மாட்டிருக்கிறன்ற. அப்புறம் வந்துட்டு கோயில்ல வந்து பால் குடம் கேளு, கோயிலில் வந்து என்னது பால் குடம் எடுக்கிறாங்க, வேல் குத்துறாங்க, அலகு குத்துறாங்கன்னா இது எல்லாம் ஏற்கனவே திராவிடத்தில் பண்ணி காலங்காலமாக பண்ணிட்டு வந்தது. தனி மனித வழிபாடு அப்படி இப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த காங்கிரஸ், அந்த பழைய காங்கிரஸ் அந்த ஆட்சி காலத்தோடு அப்படியே முடியுது. அங்கெல்லாம் அந்த மாதிரி இப்படி கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு வந்து 67க்கு பிறகு வந்து ஆரம்பினோன்னா தனிநபர் புகழ், குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா சுற்றி இன்டலெக்சுவலாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ப மாட்டீங்க, 33 பத்திரிகைகள் வந்து இருந்திருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. 33 ஒவ்வொரு அமைச்சரும் வந்து ஒரு பத்திரிகை நடத்த, அமைச்சரும் இல்லையோ பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. அவர் அட்டாக் பண்ணி எழுந்திருக்குது. நான் மகிழன் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் அவனை போட்டு கிழிக்க வேண்டியது. ஏகலைவன் என்ன பெரிய ஒரு சீனியர் இருந்ததால் ஒரு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா, இன்னொருத்தர் போட்டு பேச வேண்டியது. முரண்பாடுகளுக்குள்ள ஒன்றா இருந்தது. அண்ணா வந்து வட சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. கண்ணதாசனுடைய பத்திரிகை வந்து கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் பண்ணி அங்கே விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து அவருக்கு எதிராக பதில் பண்ணி அங்கே விநியோகம் பண்ணுறாங்க. சண்டை பெருசாகிட்டு வந்து சேர்லாம் தூக்கி அடிச்சுன்னு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் கொட்டி, தோழர்களே எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், தோழர்களே சண்டையை நிறுத்துங்க, அண்ணா கதறாரு மேடையில் இருந்து. இதெல்லாம் நடந்த ஒரு ஜனநாயகம் இருந்தது அன்னைக்கு. அத்தனை பத்திரிகைகளையும் வீழ்த்தி விட்டு ஒரே ஒரு பத்திரிகை முரசொலி என்பது மட்டும் எப்படி நின்றது, தனிநபர் வழிபாடு என்பது அங்கிருந்து தொடங்குது. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா இதில் அப்புறம் வந்து தடிக்கி விழுந்தா விழாக்கன்றதெல்லாம் போச்சு. உங்களுக்கு அழகு குத்துனதெல்லாம் இருக்குது, மண்சோறு சாப்பிட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த பக்கம் அதிமுகவில் இருக்குது. அதுக்கு இணையாக கிட்டத்தட்ட திமுகவும் இப்படியான இதெல்லாம் வைக்கல. இப்போ இந்த மாற்றி யோசின்ற ஒரு இது இருந்தது நாம் தமிழர் கட்சி, நீங்கள் விலைக்கு வச்சுட்டீங்க. மாற்றம் இங்கே தான் வரும்னு போட்டீங்க. என்ன மாற்றம் வந்ததுன்னு இப்போ மக்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்போ என்னடா அதே தான் பிள்ளைங்களுக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டு ரோட்டில் சுற்றுறது, மண் சோறு சாப்பிட்றது, அழகு குத்தின்னு சுற்றுறது இருக்குது. அப்புறம் விஜய் படத்தை ஏதோ வச்சுட்டு பெருமாளை ஏற்றிட்டு வர மாதிரி வர்றது, இதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்ன மாற்றம் வரும்? சரிண்ணா, இது கூட வந்து பெரியவங்க செய்கிறாங்க, ஒரு மாதிரியான ரசிக மனநிலையில செய்கிறாங்கன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க மத்தியில போய் இவங்க அரசியல திணிக்கிறது உடன்பாடுல விட்டுறலான்றதே முதல்ல தப்பு. நீ வந்து ஒரு அடுத்த இதுக்கு நீங்க வரீங்க, இந்த 2 திராவிட கட்சிகளுடைய இதுவும் வேண்டியதில்லை, எங்க அண்ணன் வந்தாருன்னா புது ஆட்சியை கொடுப்பாரு, அப்படிலாம் இருக்க மாட்டாருன்றப்ப அப்படி சொல்லி தான் நீங்கள் அந்த மாற்றத்தை உருவாக்கி அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி ரீல்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்துட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு தெரியல, புது வழி என்னன்னு தெரியலன்னு திரும்ப நீங்கள் அதே பால் குடத்தை எடுத்துன்னு சுற்றுறது, ஏதோ நடுவில் பிள்ளையார வச்சுன்னு இழுத்துன்னு வர மாதிரி எடுத்துன்னு வர்றது, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, அடுத்தது பள்ளி பிள்ளைகளுக்கு இப்படி செய்வது என்பது அது ஒரு ஆர்வ கோளாறு, அவங்க தற்கூரி தான் அப்படின்றத நம்ம பல முறை சொல்கிறப்ப அவங்க கோபம் வருது. அது எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பேற்கணுமா அப்படின்ல, அவன் உள்ள இருக்கிற நிர்வாகி தன்னை வந்து மிகைப்படுத்திக்கணும், தன்னை கட்சிக்குள்ளே வெளிப்படுத்திக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறது, அங்கே போனேன் நோட்டு பென்சில் ஏதோ கொடுக்குறியா, சத்தம் இல்லாமல் நீ கொடுத்துட்டு வா, அதை விட்டுட்டு அங்கே வந்து விஜய் படத்தை காமிச்சிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பொதுவாக அரசு அலுவலகங்களில் நிர்வாக இடத்துல வந்து முதலமைச்சருடைய படத்தை வைக்கணும். அதை வைக்காமல் இன்னும் சில நிர்வாகங்கள் இருக்கிறத கண்டிக்கக்கூடிய, அதை நான் வந்து ஏற்கிறேன். நான் உனக்கு இன்னும் அந்த பழைய நினைப்பிலே நீ இருக்கணும். அப்போ உனக்கு எவ்வளவு சகிக்க முடியலன்றது இருக்குது. அந்த வெற்றியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ உனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, அவன் வீட்டில் நீ படத்தை வச்சுக்கோ, நீ என்னென்ன செய்துக்கோ. பொது நிர்வாகம்னு வந்துட்ட இடத்துல நீ படத்தை மாற்றி ஆகணும், ஒன்று அது. ஆனால் அதற்காக நீங்கள் வழியே போயிட்டு பிள்ளைகள்கிட்ட அந்த படத்தை கொடுத்துட்டு விஜய் பாட்டு பாடுறது, விஜய்க்கு நீங்கள் வந்து டான்ஸ் போட வைக்கிறது, விஜய் பேரை சொல்லிட்டு படத்தை காமிச்சிட்டு நோட்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டு, அதெல்லாம் யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? அரசியல் பள்ளி மாணவர்களிடம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆனால் இதில் வந்து திமுக ஒரு படி மேலே வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம், இவர் வராரு மந்திரி வராருன்னு என்னைக்கு நீ பிள்ளைகளை ரோட்டில் நிற்க வச்சு அன்றைக்கே ஒன்று துரத்தி அடிச்சிருந்தோம்னா, புரியுதில்ல உங்களுக்கு, இந்த இழிநிலை இன்னைக்கு வந்திருக்காது. திமுக திராவிட கட்சிகள் அவர் மந்திரி வராருன்னா பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருந்த இடம்லாம் இருக்குது. அப்பவே அந்த நிர்வாகத்தையும் அந்த அமைச்சரையும் மக்கள் கழட்டி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னடா படி கொடுத்தல பிள்ளைங்களை எதுக்கு என் பிள்ளைங்களை காக்க வச்சுட்டு இருக்கிறேன்?
எதுக்கு இங்க வந்து இந்த நிறத்தை பூசுற, இது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கரெக்டா? கண்டிப்பா. அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு அன்னைக்கு காட்டியிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு பார்த்து டிவிக்கே தெரிஞ்சிருக்கும் திராவிடத்துக்கு இந்த பதில், இந்த அடி கிடைச்சது, அதனால இதெல்லாம் வந்துட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு டிவிக்கு தெரியல அவங்களுக்கு. இப்போ உடனே அமைச்சர் வந்து சொல்றாரு, உடனே அதுக்கு ராஜ்மோகனா அவர் அமைச்சர் சொல்றாரு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விளக்கம் கேட்டிருக்காங்க, அது சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஆமா, கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு நபரை மட்டும்தான், இன்னும் நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு போய் ஆய்வு செய்யறாங்க, விசாரணை நடந்துகிட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு ஏதோ ஓரளவுக்கு செய்யறாங்க. இது கூட கடந்த திமுக ஆட்சியில இல்ல திராவிட ஆட்சியில எல்லாம் நடக்கவே இல்லை. ஓரளவுக்கு செய்யறாங்க. ஆனா நான் என்னன்றேன், உனக்கு தெரியல, வழியே தெரியல. ஒண்ணு நீ உட்காந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சீமான்ட்ட முழுசும் கேட்டுட்டு போயிருக்கோம். இதில் நீ வந்து ஒரு பள்ளி பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நீ வந்து நடவடிக்கை எடுக்கிற, இன்னைக்கு பேர் திமுக செய்யும் நடவடிக்கை எடுத்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அவனை கட்சிக்குள்ள சேர்த்ததை பத்தி தெரியவே தெரியாத உள்ளார உட்காந்து கட்சிக்குள்ள இருப்பாரு. அந்த மாதிரி தான் இது வந்து பள்ளி பிள்ளைகள் மீது இப்படி செய்தாங்க அப்படின்றலாம் விளக்கம் நல்லா கொடுத்துருக்கிறாரு அமைச்சர். நீங்கள் போனீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு நோட்டு, பேனா, பென்சில், எழுது போல நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க, அதோடு நிறுத்தி இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்காதீங்க, அப்படியான அதிகாரம்லாம் இந்த மாதிரி இல்லாத மாதிரி அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். வரவேற்கக்கூடியது. ஆனால் அவர்கள் மீது நீ எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான், ஏன்னா உனக்கு இப்போ 2 கண்டம் இருக்குது உங்களுக்கு, இதோட போயிடல, நீங்கள் வந்தல முழுசும். நீங்கள் இப்போ தொங்கு சட்டமன்றத்தில் நின்றுட்டுக்கிறீங்க, முழு மெஜாரிட்டி இல்லை. இதை நீ ஈக்குவல் பண்ணிட்டு வர்றதுக்கு உனக்கு இடைத்தேர்தல் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கு, புரியுதில்ல? இடைத்தேர்தலில் நீங்கள் வந்து குறைஞ்சது 12 எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு, புரியுதில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் அப்பாடான்னு இருக்கும். இல்லைன்னா தூக்கத்தில் திருமாவளவன் குறுக்கால வந்து போகிறாரு, கம்யூனிஸ்ட் குறுக்கால வந்து போகுது, காங்கிரஸ் இப்படி குறுக்கால வந்து போகுதுன்னு மாதிரி நினச்சிக்கிட்டே தான் படுத்துக்கிட்டு இருக்கணும், புரியுதில்ல? உங்களுக்கு ஒரு எதிர்த்து எதையும் பேச முடியாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கு, நேற்று முழுக்க அந்த பக்கம் இருந்தவங்க தான் இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க. கண்டிப்பா. போன இடைத்தேர்தலில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்னு போய் நின்று, சரி எப்படி ஒரு அண்ணன் மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், அது தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தீய சக்தியோட இருந்த அத்தனை பேர் இன்னைக்கு நீ கூட வச்சுட்டு இருக்கிற. இதுக்கு இப்போ நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். ஒன்னா அன்னைக்கு நம்பினாங்க, நீ அதே திருட்டு கும்பல்னு சொன்ன, நீங்க தான் சொன்னீங்க தீய சக்தி, ஊழல், கல்லாப்பெட்டி கூட்டணி ஏதாவது பேர்லாம் வச்சுங்க. ஆனா கல்லாப்பெட்டி கூட்டணிக்கு நீங்க கல்லாவே தூக்கி வச்சுட்டு இருக்கிற. கரெக்ட். ஒரு பக்கம் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னீங்க, அந்த கூட்டணியில இருந்து ஆட்களை பிடிச்சி எடுத்துக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் ஊழல் சக்தின்னு சொல்லி அதிமுகவை விமர்சனம் பண்ணாரு, அங்கிருந்தும் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாரு. சோ இதுக்கெல்லாம் வந்து இடைத்தேர்தல் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவநம்பிக்கை இடைத்தேர்தல்ல நீங்க நினைச்ச மாதிரி பழைய மாதிரி ஒட்டுமொத்தமா போட்டுருவாங்களா அப்படின்னு இந்த 2 மாசத்துல மக்களுக்கு அதிருப்தி. சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டு அண்ணன் வந்தா ஏதோ செய்திருவாரு அப்படின்னு நினைச்சதெல்லாம் இல்லை யதார்த்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போதைப் பொருள் ஒழிக்கிறத ஊர்ல நிர்வாகியை வந்து உயர குரல் எழுப்பணும். இந்த தெருவில் விற்கிறாங்க, அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். நீ களத்துக்கு வந்து நிற்கிறப்ப உன் மேலே நம்பிக்கை வரும். 2 மாதம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எங்கேயாவது ஒரு டிவி கேட்காரன் ஒரு போதை கடத்தல் இதை எங்கேயாவது பிடிச்சி கொடுத்தான்னு வந்திருக்கு. அப்போ திமுகவுக்கு உனக்கு என்ன? அவங்களே தான் வீட்டுக்குள்ள கஜா செடி வளர்க்குறாங்களே. இல்லை சொல்கிறேன், அப்போ வித்தியாசமே இல்லை. ஸோ அவன் சம்பாதிக்க ஆரம்பித்த மாதிரி நானும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் இங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் திமுகவினுடைய இன்னொரு நகல், நீங்கள் மாற்று சக்தி கிடையாது. சித்தாந்த அளவில் நீங்கள் வந்து திராவிடத்தை ஏற்றுக்கிட்ட, நடைமுறையிலையும் அதே தான் ஏற்றுக்கிட்டு வர, அதனுடைய பாதிப்பு இந்த பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி வந்து சேருது. இது வந்து இங்கே சொல்லி குற்றம் இல்லை, டிவிக்கு சொல்லி குற்றம் இல்லை, அது திமுகவை சொல்லி குற்றம். திமுகவை பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கி நகல் அதை தான் வச்சுக்கிட்டு வரோம். வேறு நாங்கள் கொண்டு வந்த எல்லாத்தையும் ஒரு செய்துக்கிட்டே இருக்கிறாருன்னு உதயநிதி இன்றைக்குன்னு சொல்கிறாரு. புரியுதில்லை? அதில் சொல்கிறாரு, கலைஞர் மகளிருக்கான உரிமை தொகை 1000 பணத்தை நாங்கள் இந்த மாதம் போட மாட்டீங்கன்னு நினச்சோம், போட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்றீங்க. ஏதோ அவங்க அப்பா கலைஞர் அங்கே வந்துட்டு திருவாரூர்லேருந்து புறப்பட்டு ரயில் நிறைய பெட்டி நிறைய பணத்தை எடுத்து வந்து இங்கே போட்டு முதலீடாக வச்சு அதை பெரிய பிஸ்னஸாக பண்ணி அதில் வந்து ஏழை மக்களுக்கு ஏதோ 1000 ரூபா கொடுக்குறேன் இந்த பேரில் கொடுத்த மாதிரி, அவங்க அப்பா மூட்டு காசை கொடுத்த மாதிரி கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தை நீங்கள் நிறுத்திடுவீங்கன்னு நினச்சோம், கொடுத்துட்டீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவர் நீங்கள் பாராட்டுனதுக்கு நன்றின்னு அவர் கதை விட்டுட்டு இருக்கிறீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இடைத்தேர்தல் ஒன்று இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் ஒன்று இருக்குது, கண்டம். இந்த 2 கண்டத்துக்கு நீங்கள் தாண்டணும். இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து எல்லாம் தீய சக்தின்னு சொன்னால் அந்த கும்பலேருந்து எப்படி ஆள் எடுத்திருப்பேன்,
ஊழல்வாதிகள்னு சொன்ன அந்த கும்பல்லேருந்து எப்படி ஆளை எடுத்துட்டு இருக்கிறீங்க? இன்னும் வரவங்க எல்லாம் வாங்க அப்படின்றப்ப எல்லா பேர் வழிகளும் உள்ளே வந்து சேர்றா உள்ள வந்து சேர்த்துக்கிறீங்க. வாங்க கட்சிக்குள்ளாரே வந்தேரிகளுக்கு முக்கியத்துவமான ஒரு பெரிய கோஷம் இப்போ எழும்பி இருக்குது. அப்படியா? வந்துடுச்சு, தெரியாத உங்களுக்கு? இல்ல. டிவிகேனுடைய எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் காலங்காலமாக கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மாவட்ட நிர்வாக பொறுப்பை கொடுக்குறது வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும் பெரிய வந்துடுச்சு பிரச்சனை. அதுக்கு உடனடியாக இல்லை இனிமேல் ஓராண்டு வரைக்கும் எந்த பதவியும் இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு இப்போ சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் இடைத்தேர்தல் வச்சுட்டு இருக்கிறீங்க, உள்ளாட்சி தேர்தல் வச்சுட்டு இருக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசின கதை வசனம்லாம் வேற. இப்போ வந்து என்னன்ட்டீங்க, வெள்ள அறிக்கை வெளியிட்டு இப்போதைக்கு 2500 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4000 ரூபாய் அந்த டெக்னிக்கல் படித்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம், வேலை இல்லாத இருக்கிறவங்க எதுவுமே கிடையாது. இல்லை, எந்த இலவசமும் கிடையாது. பட்டதாரி இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம், அது இல்லை. எடுத்தோடனே அரசு ஊழியர் 6 கேஸ் சிலிண்டரும் இல்ல. 6 கேஸ் சிலிண்டர் மாதிரி 1 கிடைக்கிறதுக்கு நீ வழி சொல்லு தம்பி. 6க்கு போவீங்க நீங்க, புரியுதுல உங்களுக்கு? அப்புறம் இந்த கேட்டீங்கன்னாக்கா மாநில நலன் கருதி மத்திய அரசோடு நட்பு பாராட்டி தான் எல்லாத்தையும் செய்யணுன்ற டயலாக் சொல்ல வரீங்க. இன்னைக்கு வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு ஒரு துறை ஒன்று இருக்குது. ஆதி திராவிட நலத்துறை, சமூக நீதித்துறை. மற்ற எந்த இடத்துலையும் சமூக நீதி இருக்கக்கூடாதான், அங்கே மட்டும்தான் சமூக நீதி இருக்குதான். அவனுக்கு குற்ற உணர்ச்சியில் என்னென்னலாம் பேர் வைக்கிறாங்க பாருங்க. எங்கே நீ சமூக நீதியை சரியாக வைக்கலையோ அதுக்கு பேர் சமூக நீதினு வச்சு விட்டு, அப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு சமூக நீதி வேணாமா, மற்ற சமூகத்துக்கு சமூக நீதி வேணாமா சொல்லுங்க? சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு 3348 4348 கோடியா என்னவோ மத்திய அரசு கல்விக்காக ஒதுக்க வேண்டிய தொகையை வந்து அப்படின்னு ஆரம்பித்த உடனே ஒரு சபாநாயகர் பதறாரு. அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட யார்? பாஜக கட்சி சார்பாக ஒருத்தர் எழுந்து பாராட்டி பேசிட்டு உட்கார்றாரு. இவர் அதுக்கு உடனே பாராட்டி பேசுகிறத வந்து சரியாக அந்த பணத்தை வாங்கி கொடுக்க, அதெல்லாம் அவர் நல்லா நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்கிட்ட நீ கேட்டுக்கலாம். நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறாரு பாஜகவுக்கு. அப்போ இதை கோரிக்கை வைங்க, கடுமையாக பேசாதீங்க அப்படிங்கிறாரு. அதை குற்றமாக சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு பதட்டம் வருது. நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி வந்துருச்சு. அப்போ என்னடா நடக்குது உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கூட்டம். நீ வந்து 2 மாசத்துல ஒரு எல்லா துறைகளும் உங்க கண் எதிர்க்க தான். நேற்று கூட பார்க்குறேன், எல்லா ஒரு இடத்துல பேசியிருக்கிறேன். இன்னொரு இதுலையும் சவத்தை வந்து கையாலே இடிக்கிறார் அந்த மந்திரி. யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மருத்துவமனை கட்டிடம் தானே அருண்ராஜ். நான் என்னை விட ரொம்ப ஒல்லியா தான் இருக்கிறார் பாவம்னு நினைக்கிறேன். அவர் உடையுது சுவரு. புரியுதுல உங்களுக்கு? அந்த இடத்த நம்பி எப்படி ஆட்கள் உட்காந்து வேலை செய்துட்டு இருப்பாங்க? நீ உடனடியாக இது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டரை மாலைக்குள்ள கைது பண்ணியிருந்தா உனக்கு பேர் வந்திருக்குமா? இருக்கா? கண்டிப்பா விசாரணை நடத்தப்படும், அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன உனக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் இந்த மாதிரி தான் காலம் முழுக்க விசாரணை நடத்தப்படும். நான் அடுத்த சப்ஜெக்ட் வந்தோன்னு இதை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. நீங்களும் அதே பண்ணுறீங்களே தம்பி. அப்புறம் உனக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசத்தை மக்கள் பார்க்கல. இந்த கட்டணம் இவ்வளோ மோசமாக இருக்குது, கையால் இடிக்கிறது எவ்வளோ மோசமாக கமிஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் ஒரு 50க்கு 50ன்னா கூட கட்டடம் தேறி இருக்கும் தம்பி. 50% எடுத்துக்கோ, மீதி 50%ல நீங்கள் அந்த கட்டடம் கட்டுறதுனா கூட ஓரளவுக்கு தேறி இருக்கு எனக்கு. கண்டிப்பாக. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 12 மூட்டை மணலை போட்டு கட்டின மாதிரி நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் கையால் உடச்சா காலால் காற்றடிச்சா புயல் காற்று என்ன வந்துச்சுன்னா உழுந்து போயிடும் கட்டடம். கண்டிப்பாக. அந்த கட்டடத்தை யார் இப்படி ஒரு கட்டடத்தை கட்டுறது? உடனடியாக நீ 24 மணி நேரத்தை கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? யாராவது இடிஞ்சு விழுந்து இறந்தாதான் அந்த நடவடிக்கை எடுப்பீங்களா? யார் அந்த துறைக்கான அமைச்சர்? கடந்த காலத்துல அந்த துறைக்கான அமைச்சர் எப்ப டெண்டர் விட்டாங்க, டெண்டர் எடுத்தது யாருன்னு ஒட்டு மொத்தமா எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது நாள் ஆகும். நீ உடனடியாக யார் கான்ட்ராக்டர் முதல்ல கைது பண்ணி உள்ள வச்சுட்டு அவரை கூப்பிட்டு நீ வாக்குமூலத்தை வாங்கிட்டு என்ன விசாரணை அப்புறமா நீ மற்றவங்களை தொடர்ந்து கைது பண்ணிட்டு போ. ஒரு நடவடிக்கையும் இல்லை. நீ வந்து அதே தான் இருந்துகிட்டு இருக்குது. நிலக்கரி மின்வெட்டுக்கு காரணம் வந்து ஃபீஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு இடத்துல ஃபீஸை பிடிங்கி போயிருக்காங்க. மற்ற இடம் எப்படி? 2023 இதே பேப்பரில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2000 டன் நிலக்கரி மோசடி அப்படின்னு எம்ஏஎம் செட்டியார் என்னுடைய மகன் ஐயப்பன் அவர் பேரை வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த நிறுவனத்துலேருந்து நடவடிக்கை எடுப்பாருன்னா கடைசி வரைக்கும் எடுக்கலை. நீங்களாவது வந்து எடுக்கணும்னு. அதில் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி வந்து அதில் லாஸ் ஆகிருக்குது. எப்படி லாஸ் ஆச்சுன்னு தெரியல. புடுற அந்த அதிகாரியெல்லாம் உட்கார வச்சு என்கொயரி பண்ணிவிட்டு இந்நேரம் நீ கேஸ் போட்டு உள்ளே தள்ளி இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. நீ ஒன்றுமே பண்ணலை. மக்கள் நாங்கள் வேர்வில் நனைஞ்சுங்கிறோம், கரண்ட் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறோம். காரணத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டே போகிறீங்க. அவங்க வந்து அணில் கடிச்சிட்டு போனதால் தான் கரண்ட் வரும். ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போய் நீங்கள் வந்து ஃபீஸ் கேரியர் போடுங்கிற காரணத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன ஆட்சியாளர் நீங்கள்? புரியுதில்ல உங்களுக்கு?
அதனால் மக்கள் நீங்கள் பழைய முறை வந்து அவங்கள விட இது ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு அண்ணன் வந்தால் செய்திருவாருன்ற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. புரியுது. இந்த இனிமேலாவது நீ உஷாரா இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். கரெக்ட். ஆனா ஏற்கனவே வந்து மக்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுதுண்ணே. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில கடைசி காலத்துல நடந்த மிகப்பெரிய போராட்டம், யாராலையும் மறக்க முடியாத போராட்டம் அப்படின்னா தூய்மை பணியாளர்களோட போராட்டம் தான். தங்களை வந்து தனியார்கிட்ட ஒப்படைக்க கூடாது, அரசே வந்து தங்களை அரசு பணியாளர்களாக அங்கீகரித்து தங்களுடைய பணி நிரந்தரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அன்றைக்கு சென்னைக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த சேகர்பாபு தூய்மை பணியாளர்களை ரொம்பவே கீழ்த்தரமா நடத்தினாரு. பேச்சுவார்த்தைக்கு கூட அவங்கள உரிய முறையில அழைக்கவே இல்லை. அவங்க ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி இருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரிப்பன் பில்டிங் கழிவறையத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கழிவறையெல்லாம் இழுத்து பூட்டினாரு. அன்றைக்கு அந்த போராட்டத்தை ஆதரித்த, அதுவும் போராடியவர்களை வீட்டுக்கு வரவழைத்து ஆதரித்த விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவரும் அதே வேலையை தான் பண்றாரு. திமுகவாச்சும் படிப்படியா செய்ய பார்த்தாங்க. ஆனா விஜய் வந்து ஒரே அடியா பல மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பா தாம்பரம், ஆவடி, ஒசூர், வேலூர், கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி அப்படின்னு இத்தனை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களையும் தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். இந்த தகவல் தெரிந்து ஈரோடு தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? எதிர்கட்சியா, அதாவது வந்து தாவேகா தலைவரா இருந்த போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த உடனே வேற நிலைப்பாடா? அதேதான் சொல்ற, திராவிடத்தினுடைய நீட்சி தான் இது. கரெக்ட். இப்ப புரியுது. தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வெயிலோட அருமை வந்து எங்கே தெரியும்னா, நிழல் ஒரே ஒரு ஒத்த மரத்துக்கு போய் நிற்கும், நாடி ஓடி அங்கே நிற்கும் போது தான் அந்த மரத்தோட நிழல் உங்களுக்கு பெருமை தெரியும். வெயில் சுற்றி அடிக்கும்போது ஒதுங்க நிழல் இல்லை அப்படின்றப்போ ஒரு மரம் இருந்ததுன்னா ஓடி நிற்கிற பெருமை தெரியுங்க. சீமான் கதறிக்கிட்டு இருந்தார், உங்களுக்காக 2 நாள் அந்த இடத்துல வந்து சரியா இல்லை, உங்களுக்கு 2 நாள் இருந்தார். எந்த கட்சி தலைவரும் வந்தவன் எல்லாம் உனக்கு துரோகம், நள்ளிரவில் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு போயிட்டு அன்றைக்கி திமுகவுக்கு சாதகமாக போனவர் இன்னைக்கு டிவிக்கே கூட கூட்டணி, யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன். மீதி அந்த அமைச்சர் வந்து ஒரு மனித உரிமை மீறலை செய்து கழிவறையை கூட பூட்டிட்டு மிக கேவலமாக நடத்தின அந்த அமைச்சர். புரியுதில்ல? அரசாங்கம் நீ வேலை செய்கிறவன், உன்னுடைய ஊழியர், வேலை செய்கிறவங்களுக்கு நேரடி நீ சம்பளம் கொடுக்கறத விட்டு நான் வந்து உன்னை மகிழன்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சுப்போம், ஒரு புரோக்கரு, அவரும் வந்துட்டு அங்கேருந்து வரணும், வெளியிலேருந்து வரணும், ஆந்திராவில் இருந்து வரணும், அவருக்கு நான் கொடுப்பேன்னா கவர்மெண்ட்லேருந்து அவர் அதில் கமிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க லேபருக்கு கொடுப்பாங்களா? இது ஏன்டா நான் சுற்றிக்கிட்டு வரணும், நான் உங்ககிட்ட வேலை செய்கிறேன், நீ எனக்கு நேரடியாக சம்பளம் கொடு, இதுதான் அவங்க வச்ச கோரிக்கை. பணி நிரந்தரம் பண்ணுன்னா, பணி நிரந்தரம்லாம் இப்போ பண்ண முடியாது, ஆனால் அரசு கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு சொல்லி நடத்தியிருந்தா பரவாயில்ல. எவ்வளவு நடத்தின நீ, எவ்வளோ கேவலம் நடத்தின, எவ்வளோ மோசமாக நடத்தின. 2 நாள் வந்து உங்களோட நின்று போராடுறது மட்டும் இல்லாமல் வேண்டிய உணவு மட்டும் செய்துக்கிட்டு தீர்க்கமாக நின்று அவ்வளோ முரட்டுத்தனமாக உங்களுக்காக குரல் கொடுத்தா அந்த சீமானை நீங்கள் எப்போ தூக்கி எரிஞ்சிங்களோ இதை விட மோசமான, இன்னும் படுமோசமான அவமானங்களை நீங்க இப்ப அனுபவிக்க. நீங்களே இப்படி சொல்லலாமா? நம்ம மக்கள் இல்ல, நம்ம மக்கள் தான், வேற வழி. உங்களுக்கு உண்மையை நீங்க நீங்க எப்பொழுது உண்மையை நீங்க உணர தொடங்குறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு வழி தெரிய போகுது. நீ வந்து சினிமாத்தனமா வசனம் பேசிக்கிட்டு வந்தோடனே அவர் செய்திருவார்னு போய் நம்பி உலகம் போட்டீங்கல்ல, இவர் தான் இவர் வந்துட்டாருன்னு எல்லாம் முடிஞ்சிடும், இவர் உடனே அடிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. ஒன்றும் இல்லை, பனையூருக்கு உங்களை நேரில் அழைச்சி தான் ஆதரவு கொடுத்தாரு. களத்துக்கு வரல, களத்துக்கெல்லாம் வரல. பனையூருக்கு நேராக கூட்டிட்டு போயிட்டு அந்த புரோக்கர் வேலை செய்த ஆள் யாரு? அவர் தான் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. ஏன் போராடுற இன்னைக்கு? ஏன் போராடுற? தொடர்ச்சியா நீ துரோகம் பண்ணிப்போ உன்னை அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு, உன்னை இன்னும் நம்பிட்டு இருக்காங்க பாரு. முதல்ல அந்த மாதிரி கும்பலை தான் துரோகியை அம்பலப்படுத்தணும். இந்த என்ஜிஓக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற இவர்களை தான் அம்பலப்படுத்தணும். நீ அன்னைக்கு போயிட்டு என்ன பேசுனீங்க? இப்போ யார் இருக்காங்க? அதே அரசு தானே இருக்குது. கண்டிப்பா ஐயா, நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி செய்தீங்க, இப்படி பண்றது வந்து நியாயமா? ஒட்டுமொத்தமா எல்லாம் எங்களை கூப்பிட்டு எங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு அங்க போய் கேட்கணும். தம்பி, மாற்று சிந்தனையோடு இருக்கக்கூடியவர், மக்களுக்காக யோசிக்கக்கூடிய அரசியல் கட்சி எதுவோ அதுதான் தம்பி இதெல்லாம் யோசிக்கும். மீதி எல்லாம் அதே கார்பரேட் சிந்தனையோடு தான் வரும். கார்பரேட் புத்தி, கார்பரேட் மைண்டு. அவங்க வந்த உடனே பெருமுதலாளிகளை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருந்த அடிமைகள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு வேலையை வாங்கிக்க, நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களோ வேலையை விட்டு தோர்த்தீங்களோ எனக்கு தெரியாதுன்ட்டு சொல்லிட்டு போகிற அந்த கார்பரேட் பெருமுதலாளிகள் சிந்தனையில் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கான ஆட்சியா? இல்லை.
தாவேக்கால எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தூய்மை பணியில் இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் உனக்காக கத்தி கோஷம் போட்டு வேலை செஞ்சு அந்த குடும்பத்துல எல்லாமே இந்த மாதிரி ஓட்டு போட்டு இந்த ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் தானே போட்டாங்க. கண்டிப்பா அவங்களே சொல்றாங்கண்ணே. ஆமா, இன்னைக்கு திமுக வந்து சென்னை மாநகரம் முழுக்க தோத்து போச்சு அப்படின்னா எங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் காரணம். துரோகம் மட்டும் இல்ல, காரணம் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் பெரும் வாக்கு சதவீதத்துல அதிகம் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள், அந்த உழைக்கும் மக்கள்ல குறிப்பா இந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க நீ தவிர்க்கவே முடியாது. இவங்களை நீங்க வந்தா எங்களை பணி நிரந்தரம் செய்வீங்கன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்களும் அதே வேலையை பண்றீங்க, இது தப்புன்னு சொல்றாங்க. சொல்ல வரேன், திமுக கோட்டை இன்னும் உடஞ்சி போனதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இந்த மக்கள் உன்னை நம்பி நீ வந்தா செய்திருவன்றதுக்காக நீ அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்களே, எங்கிருந்து நீ இடைத்தேர்தலை நீ கொண்டுட்டு வரீங்க? இந்த இடைத்தேர்தல் சொன்னீங்க, இடைத்தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியமான. உள்ளாட்சி தேர்தல் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீ இடைத்தேர்தலில் நீ ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் தக்க வச்சுக்கிட்ட தானே நீ நிரந்தரமா அதிகாரத்தில் இருக்க முடியும். கண்டிப்பா. இப்போ நீ அந்த பெரம்பூர்ல நீ இல்லை, நீ இப்போ நில்லுங்க பெரம்பூர்ல. ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தீங்க? சென்னைக்குள்ளார அதிகமா இந்த மக்கள் இருக்கிறாங்க, குறிப்பா இந்த மதத்தை சார்ந்த மக்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தான் இருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் நிறைய இருப்பாங்க, உழைக்கும் பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக ஒன்று கொண்டு வந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே இது. சரி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. ஆமாம், அவங்க போராட்டத்துக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன்னாங்க. இந்த அரசு ஊழியர்களும் திமுக விட விஜய் வந்தாருன்னா சீக்கிரமாக செய்துடுவார், சீமான் கூட வேண்டியது இல்லை, விஜய் உடனே பண்ணிடுவார், சினிமா மாதிரி அடுத்த சீன்லேயே வந்து வேலை கொடுக்குற சீன் வந்துடும், காட்சி மாறுது இல்லை, ஒரு 2.5 மணி நேரத்துல எல்லாத்தையுமே முடிச்சிடாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி உங்களுக்கு அவ்வளோ வாக்குகள் போட்டாங்கல்ல. அந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்க? எதுவுமே என்ன பணி நிரந்தரம் பண்ண போறீங்க? ஒரு பட்டதாரி முதுகலை PhD முனைவர் பட்டம் முடிச்சவங்க இப்போ ஒரு 3 நாட்களாக வீட்லேயும் இங்கே அலுவலகத்துலேயும் வந்து உள்ள சில வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்கில் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வேலையை வந்து செய்துட்டு போகிறவங்க 1500 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர் அவ்வளோதானா 1500 ரூபா வந்து கரெக்டாக 10 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு கிளம்பி போயிடுறாங்க. பெயிண்ட் அடிக்கிறது. தச்சு வேலை செய்யறதுக்கு வராரு ஒருத்தர், உட்காந்து இந்த மரக்கதவெல்லாம் செய்தார் அலுவலகத்தில். முதுநிலை இந்த PhD முனைவர் பட்டம் வாங்கினவங்க உன்னுடைய அரசு கல்லூரியில் பகுதி நேர ஆசிரியர் உதவி பேராசிரியராக வச்சுக்கிட்டு எவ்வளோ சம்பளம் தரீங்க? 30,000 ஒரு நாளைக்கு. ஒரு முனைவர் பட்டம் வாங்கினா இதை விட கேவலப்படுத்த முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. சாதாரணமாக படிக்காத ஸ்கில் ஒர்க்கு தெரிஞ்சுக்கிட்டு வரவங்க ஒரு நாளைக்கு 1500 ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறப்ப ஒரு முதுநிலை பட்டதாரி உதவி பேராசிரியரை சேர்ந்துக்கிறவங்க 15 ஆண்டுகளாக இன்னும் அப்படியே பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறாங்க. திராவிட ஆட்சியில் இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறது. இந்த திமுக இந்த டிவிகே ஆட்சியிலும் இது தொடரலாமா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அவங்களுக்கும் பெரிய நாமத்தை போட்டிருக்க, பகிரங்கமா விவசாயிகளுக்கு நாமத்தை போட்டா அவங்களும் நாமத்தை போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிலாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? திமுக வந்து டிவிக்கு வித்தியாசப்பட்டிருக்கு, பெருசா எந்த ஒரு மாறுபாடும் இல்ல. இதுல இன்னொரு கேள்வி மிச்சம் இருக்குன்னு, கடந்த காலத்துல தூய்மை பணியாளர்களை ராம்கி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட தான் ஒப்படைக்கிறதா இருந்தாங்க. அவங்களுக்கு முன்ன பின்ன இந்த பணியில, இந்த தூய்மை பணியில முன் அனுபவமே இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட திமுக அரசு தூய்மை பணியாளர்களோட வேலையை கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒப்படைக்கிறதுக்கான முடிவெடுத்தாங்க. அதை எதிர்த்து தான் அந்த மக்கள் போராடினாங்க. இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த ராம்கி நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரும் தொகையை திமுக அரசு வந்து கமிஷனா வாங்கினாங்க, அதனால தான் இவ்வளவு அவசரமா தூய்மை பணியாளர்களை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இவங்களும் இதே வேலையைத்தான் செய்யறாங்க. அவங்களாச்சும் குறிப்பிட்ட பிளாக் செக்டாரு, இவங்க இத்தனை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களையும் ஒட்டுமொத்தமா ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்களே, இவங்க கையில எவ்வளவு மாறி இருக்கும்? அதான் இப்ப நீ தனியார்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதான் இவங்களும் கை நீட்டி இருப்பாங்களான்னு கேக்குறேன். என்ன காரணம்? நீ பதில் சொல்லு. வேற என்ன காரணம் இருக்க முடியும் கேக்குறீங்களா? இல்ல வெளிப்படையா பண்ணல அப்படின்னா, என்னால நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னா ஒத்துக்கிட்டு ஃபெயிலியர், இந்த அரசு ஃபெயிலியர்னு ஒத்துக்கோ. ஃபெயிலியர் பண்ணாது எதுக்கு ஒரு துறை, ஒரு அமைச்சர், எதுக்கு ஒரு நிர்வாகம்? சொல்லுங்க. அந்த துறையே எடுத்துருங்க, வேணாம் மந்திரி வேணாம், புரிதல் உங்களுக்கு? அதுக்கு பிறகு அது பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியே வேணாம், விட்டுட்டு உங்களால் முடியல. எல்லாமே தனியார் அந்தந்த நிறுவனம் அவனே வந்து எடுத்துப்பான். ஒரு நிறுவனம் வந்துட்டு குப்பையெல்லாம் மெயின்டைன் பண்ணும், ஒரு நிறுவனம் அரசு ஊழியர்கள்லாம் மெயின்டைன் பண்ணி சம்பளம் கொடுத்துக்கும், ஒரு நிறுவனம் வருவாயெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு முதலமைச்சர்? நீங்கள் எதுக்கு மந்திரி?
கமிஷன் மட்டும் வாங்குறதுக்கு அந்த கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு களத்துல. இதே வந்திருக்கு. கரெக்டா? எல்லாமே தனியார்கிட்ட கொடுத்தா நீ யாரு, நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு இந்த பதவி, கமிஷன் மட்டும் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு பக்கம் பதவி உயர்வில் ஒத்த பைசா வாங்காம பதவி உயர்வு கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 150 கோடி வசூல் பண்ணியிருக்கலாம். காசு 5 பைசா வாங்காமல் கொடுத்துருக்கிறத நல்ல பேரும் வருது. இந்த பக்கம் வந்து தனியார் பள்ளிகள் இருந்துட்டு எல்லாருமே சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன்லாம் அனுமதி இந்த ஜூன் பள்ளி திறக்கிறப்ப அது அந்த ரெகுலரேஷன் இந்த லஞ்சம் வாங்காம வந்து ரினியூ பண்றது பண்ணணும், சான்று கொடுக்கணும். குறைந்தது 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு. அது எந்த இடத்துல ஊழல் வாங்கிட்டு இருந்தாங்க, பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க, இடம் உள்பட அந்த கூட்டமைப்பு தனியார் பள்ளி கூட்டமைப்பு பேட்டி கொடுக்குறாரு. இந்த முறை 5 பைசா கூட வாங்கலை, அது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. பாராட்டக்கூடிய விஷயம். கடந்த ஆட்சியில் நாங்கள் கொடுத்த பணம் மட்டுமே 350 கோடி ரூபாய். புரியுதுல்ல உங்களுக்கு? ஒரு சாதாரண லைசன்ஸ் ரினியூவல் பண்ணது கடந்த ஆட்சியில் நாங்கள் கொடுத்தது மட்டுமே 350 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம். ஒத்த பைசா இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? ஆமாம். அந்த பேர் நல்ல பேர் இருக்குதா? ஆனால் அதுக்கு மாறாக அதை விட சும்மா லூஸில் இப்படி விட்டுட்டு 150 கோடிலாம் விட்டுட்டு மொத்தமாக பல்கா அடிக்கலாம் அப்படின்னு அங்கே கொடுக்குறீங்களா? சிரிக்காதீங்க, அது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு வேற என்னென்ன பண்ண முடியும்? ஒரு மாநகராட்சியில் மட்டுமே அந்த ராம்கின்ற நிறுவனத்துக்கு கொடுக்கறது மூலமாக பல ஆயிரம் கோடி கமிஷன் அதுக்குள்ளார வல்லாம வந்துட்டு. சரி, இன்னொன்று வந்துட்டு இந்த இது எடுத்தாங்கள கான்ட்ராக்ட் விட்டதில் வந்துட்டு நிறைய இப்போ சமீபத்தில் நேற்றைய செய்தித்தாளில் பார்த்தா இந்த அறநிலைத்துறையில் கொடுத்துருந்த பல வேலைகளில் கிட்டத்தட்ட 250 கோடிகளுக்கு மேலே திட்டங்களை கைவிட்டாச்சு, நிறுத்தியாச்சு. என்னன்னா அதில் ஊழல், முறைகேடு, புகார், நீதிமன்ற வழக்குன்றதெல்லாம் காரணம் காட்டி வந்தாச்சு. சரி, அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை சொல்றீங்க? முன்னாள் அமைச்சரை சொல்றீங்களா? எடு, என்ன பயம் உங்களுக்கு? ஆதாரங்களை எல்லாம் திரட்டிட்டு எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இருக்குது இல்லை, தேடு. நீ வந்ததுன்னா எதுக்கு உனக்கு வாக்களித்தாங்க? நீங்கள் வந்து உடனே மக்களுக்கு வந்து சும கொடுக்கக்கூடாது, ஒரு மாற்றம் இருக்கணும், குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும். எந்த குற்றவாளிகளாக இருந்தாலும் கொள்ளை அடித்த பணம் அரசுக்கு வரணும். கரெக்டா? கண்டிப்பாக. இது எதுவுமே நடக்காமல் நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த மின்வாரித்துறையில் மட்டும் இவ்வளோ நட்டன்னு கணக்கு சொல்கிறீங்க. நஷ்டத்துக்கு காரணம் யார் அப்படின்னு எடுத்துருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. நிறைய மின்வாரியத்துறையில நஷ்டம் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல ஊழல் செஞ்சிருக்காங்க. நீங்க தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு, நீங்களும் இது சம்பந்தமா அறிக்கை கொடுத்துருக்கீங்க திமுக அரசுக்கு எதிராக. நீ வந்து இப்போ ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. 60 நாள் தேவைப்படுதா உங்களுக்கு? செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்கிறது தொடர்பா நாங்க வந்து அமலாக்கத்துறையோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டோம், தாராளமா நீங்க வந்து விசாரிக்கலாம்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா ஆளுநர் வந்து அதுல கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆளுநருக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா, டிவிஎஸ்சில வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா இடி உள்ள வரப்போகுது. அதை ஏன் செய்ய தயங்குறாங்கன்னு தெரியல. இல்ல, நீங்க வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு ஒழிப்புத்துறை அது வழக்கு பதிவு பண்ணட்டும். நீ இதுக்கு ஏன் ஆளுநர்கிட்ட போகணும்ன்ற? எனக்கு நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க, விசாரிக்கிறத பத்தி அடுத்த கட்டம் போகும். அதை நீ செய்யாமல் விட்டு ஆளுநர்னு திரும்ப திமுக, அதான் சொல்கிறேன், திமுகவுக்கும் உங்களுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை. திமுக செய்ததையே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. பணத்தை முதலீடாக போட்டோம் சும்மா இருப்பானா அந்த கேள்வி இருக்குது. புரியுது இல்லை? சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சியிலேருந்து கட்சிக்குள்ளே வந்துக்கிட்டு கட்சியை கேப்சர் பண்ணி கட்சிக்கு பெரிய பணம் முதலீடு பண்ணி கட்சிக்கு புதுசாக சோஃபா செட்டெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்து அதன் மூலமாக கட்சி ஆதரவெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளவும் செய்து ஒரு வெறுங்கையோட போயிட்டுருப்பாரா? நடக்குத வேலைகள் இப்போ கரெக்ட். இது தொடக்கம் தான். ஒன்றும் மிக பெரிய அளவில் நடந்துட்டு இருக்க நடக்க போகுது. கல்குவாரி, மணல் குவாரி, கல்குவாரிலாம் சட்டவிரோதம்னு சொன்னீங்க. எந்த கல்குவாரி நடத்தினவரோ இது வரைக்கும் நீங்கள் கைது பண்ணி யாருமே இல்லை. நான் திரும்ப சொல்ல வரேன், நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. சட்டவிரோதமாக நிறைய இடத்துல நினைக்க சீல் வச்சுக்கிறோம் 12 இடத்துல. நீங்கள் அப்புறம் பார்த்தா 8 ஏற்கனவே இயங்காத இடத்துல இருக்குது, அதையும் சேர்த்து சொல்கிறாரு மந்திரி. நீங்கள் எது ஒன்றோ வச்சுக்கோ, ஒன்றாவது இருக்கட்டும். சட்டவிரோதம் சரி, கொள்ளை அடிச்சிருக்காங்க, யாரை கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க? யாருமே இல்லை. அப்போ அந்த துறையில் இருந்த அதிகாரி, அந்த கான்ட்ராக்டர் எல்லாம் ஒன்றுக்குள்ள நெட்வொர்க் அப்படியே திமுகவுடைய நெட்வொர்க் அப்படியே வாங்கிட்ட வந்துடுச்சு. அப்போ கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்கள்ல, உங்களுடைய டிவிக்கு இளைஞர்களே
ஆமா, கல்குவாரியில முறைகேடு நடந்திருக்கு, கண் கூட நாங்க பார்த்திருக்கோம். முறைகேடு நடந்திருக்கு, அந்த area- அதனால தான் நீங்க பூட்டினன்றீங்க. அப்ப முறைகேடு செஞ்சவன கைது பண்ணு. அதான் ஏன் கைது பண்ணல ம். சொல்லுங்க. கல்குவாரி எதிர்ப்புன்றதுக்காகவே கொலை செய்யப்பட்டவர்கள் 2-3 பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதிமுகவோட அந்த- அமைப்பு செயலாளர் ஜகபர் அலி வந்து லாரி ஏத்தி கொல்லப்பட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க வந்தது? ம். என்ன பண்ணிருக்கணும் நீங்க வந்தவங்க? அவங்க கொலை செஞ்சவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். தீவிரப்படுத்திருக்கணும் விசாரணை. நெட்வொர்க் வேற என்னன்னா ம். அதெல்லாம் எடுத்திருக்கணுமா இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு விளக்கம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. டெய்லியும் வந்துட்டு ஒண்ணு திமுக அரசு தான் காரணம், ஒண்ணு விளக்கம் திமுக கூட அரசு சொல்லணும். காரணம். ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இது வந்து திமுகவினுடைய இன்னொரு மீட்சி அப்படின்னு சொல்ல வரலாமா அப்படின்னு தான் தோணுது.